புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு நதியாக. ஓரிடத்தில் வெற்றி உனக்காக காத்திருக்கும் கடலாக. அந்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான வழிகளை வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். சரி, இப்போ ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஜோதிடர் போய் அணுகும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கு நீங்க இப்படிப்பட்ட பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பரிகாரத்தை எதன் அடிப்படையில் அவங்க செலக்ட் பண்றாங்க? அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பரிகாரங்களை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. பேசிக்காக பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மழை பெய்யுது அப்படின்னா குடை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ மழைக்கு குடை பரிகாரம். குளிர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் போத்திக்கிறோம் ஆக்சுவலாக. அப்போ குளிருக்கு போர்வை பரிகாரமாக இருக்குது. ஸோ அதுபோல் குளிருக்கு வேறு அடுத்தது என்ன பரிகாரம் அப்படின்னா ஹீட்டர் ஒரு பரிகாரம் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த இது இப்போ நெருப்பு போடுறாங்களே பரிகாரம். மழைக்கு வேறு என்ன பரிகாரம்? ரெயின் கோட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கொடையும் ஒரு பரிகாரம், ரெயின் கோட்டும் ஒரு பரிகாரம், ஒரு ஷெல்டர் கீழே தங்குறது ஒரு பரிகாரம். ஸோ ஒருத்தர் ஒரு விதமாக ஐடியா பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில். அதுபோல் பரிகாரங்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் மந்திர ஜபங்கள் மட்டுமே தேவையானதாக இருக்கும். சில நேரத்தில் யாகங்கள் தேவைப்படலாம், சில நேரத்தில் ஹோமங்கள் தேவைப்படலாம், சில நேரத்தில் ரத்தினங்கள் தேவைப்படலாம். ஏன்னா ரத்தினங்கள் மேக்ஸிமம் பல விஷயங்களுக்கு பரிகாரமாக அமைகிறதுனால தான் நம்ம கையில் மெயினாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் தாந்திரிக் முறையில் தந்திரமாக சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும். சில விஷயங்களை தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரியவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு முறை அவருக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ என்ன பண்ணார், தனி இருட்டு ரூமில் உப்பு போடாமல் சாப்பிட்டு ஃபேனு ஏசி எதுவுமே இல்லாமல் இருந்தார். அவர் யாருன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவர் அது போக வேண்டியது அவாய்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா. ஸோ அது போல் சில நேரத்தில் ப்ராக்டிக்கலாக சில பரிகாரங்கள் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக தான் சொல்லுவாங்க, செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வரும்போது சுப செலவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சேலத்துலேருந்து பேசுறேன் மேடம். சேலம்ல இருந்து யார் சார் பேசுறீங்க? பழனிவேல் ராஜன். பழனிவேல் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 31/5/74. பிறந்த நேரம்? விடியகாலை மணி 1:10 ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? அத்த நட்சத்திரம் கன்னி ராசி, கும்பலக்கணம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் பத்தி கேட்கணும் மேடம். சொல்லுங்க. தொழில். வணக்கம் பழனிவேல் ராஜன் சார். இப்போ நான் ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க சார். சரி. இப்போ அங்கே சரியானபடி எனக்கு ஊதியம் இல்லாதனால நான் வேலையை விட்டு நின்றுட்டு சார். சரி. அது தொழில் தொடங்காண்டுக்கிறேங்க. சொந்த தொழில் செய்யலான்னு இருக்கீங்க? ஆமாம் சார். இன்னொரு கேள்விங்க சார், இப்போ இப்போ ஒரு 5 வருஷமா சார் இப்போ அண்ணன் தம்பி கூட இந்த பாக பிரச்சனை நீடிக்குது சார். சரி. அது சுகமாக இல்லைங்க. உங்களுக்கு பாக பிரிவினை இந்த பிரச்சனை 2018 ஜூலைக்கு அப்புறம் தான் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அது வரையிலும் அது தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2018 ஜூலைக்கு அப்புறமா வரும். அதில் உங்களுக்கு 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 80 ரூபா கிடைக்குங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்குது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், அடுத்தது பிதிருஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுனா, பிதிர் வழி சொத்துக்கள், பங்காளி வகை சொத்துக்களில் வர வேண்டியதில் ஏதாவது 1-2 நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதை இது பண்ணிக்கோங்க. சொந்த தொழில் செய்யலாங்க. பார்த்து நிதானமாக செய்யணும். அதிகமான முதலீடுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. அன்னன்னைக்கு அழியக்கூடிய பொருளாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சொந்த தொழில் தாராளமாக தொடங்குங்க. மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறமா சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓரளவு நல்லா இருக்குங்க. உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் முருகனை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அணியக்கூடிய ரத்தனம் கனக புஷ்பராகம், பசரா முத்துங்க. இந்த முத்து கனக புஷ்பராகம் 2 ஸ்டோனை நீங்கள் போடுறதுனால நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். வாழ்த்துக்கள் பழனிவேல் ராஜன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் சுமதி பேசுறேன், சென்னையில இருந்து. சுமதி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணு கோசம் கேட்கணும். அவங்க பெயர்? அவன் பேர் ரோஷினி. டேட் ஆஃப் பர்த்? 21/3/92. பிறந்த நேரம்? சாட்டர்டே 7 PM. சாட்டர்டே 7 PM 7 மணி. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? அவ வேலைக்கு போயிட்டு இருக்கா. சரிங்க. அந்த வேலை வேற வேலைக்கு போலாமா, அல்ல அதுலயே கண்டினியூ பண்ணலாமா?
மார்ச் மாதம் வரையிலும் கண்டினியூ பண்ணலாமா, அடுத்த இன்னும் 2 மாதம் கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் வேணால் வேறு வேலை நல்ல வேலை கிடைச்சா மாறிக்கலாமா? ஏன்னா இப்போ செஞ்சுட்டு இருக்க வேலையில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக மார்ச் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது வேலைகளை மாற்றம் செய்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குமா. 2018 செப்டம்பருக்கு அப்புறம் கிடைக்கிற வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்ல வேலையாகவும் இருக்கும். வேறு என்னமா கேள்வி ஏதாவது இருக்காமா? கல்யாண விஷயம் எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாம்மா? ஸ்டார்ட் பண்ணல, அதுதான். திருமணம் நடக்கிறதுக்கு வரக்கூடிய 2017 கடைசி 18 வாய்ப்புகள் இருக்குமா. ஸோ திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை யார்கிட்ட ஒருத்தர் காமிச்சு நல்ல அதுக்கு வேண்டிய பரிகாரங்கள் எல்லாமே செய்யணுமா. ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் சூரியன் இருக்குது. ஒரு வகையில் பார்த்தா நல்ல அலைன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்க இருக்குமா. 90% விரும்பின இடத்துல திருமணம் செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகலாம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பார்த்து கொஞ்சம் நல்ல நிதானமாக அதுக்குரிய பரிகாரங்களை செஞ்சுட்டு திருமணம் பண்ணுறது நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, நான் மயிலாடுதுறையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரங்களுக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? எஸ்.எஸ். பாஸ்கரன். டேட் ஆஃப் பர்த்? 13/3/57. பிறந்த நேரம்? 6:27 காலை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ஆயில்யம், கடகம், கடகராசி. ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து வெளியூர்ல இருக்காங்க. கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப சுத்தமா வேலையே இல்லைங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அம்மா இன்னொரு முறை ஆண்டை சொல்லுங்க, வருஷத்தை சொல்லுங்கம்மா. 13/3/57 சார். 57. சரிம்மா. கடகராசி வருது இல்லைங்களா? சரிம்மா. என்ன கேள்வி? கான்ட்ராக்ட் ஒன்றும் வரமாட்டேங்குது அவங்களுக்கு? கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க சார். அவங்க வெளிநாட்டுல கத்தார்ல இருக்காங்க. இப்ப சுத்தமா வேலையே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த செப்டம்பர் வரையிலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமா. வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி வரையிலும் சந்திர தசையில சுக்கிர புக்தி 2016 ஜனவரியில் ஸ்டார்ட் ஆச்சுமா. இந்த சுக்கிர புக்தி ரொம்ப சுமாரான டைமு. முக்கியமாக போக்குவரத்தில் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரையிலும், வர செப்டம்பர் 17 வரையிலும் திரும்பி வேலை கிடைக்கிறதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பொறுமையாக தான் இருக்கணும். 17 செப்டம்பருக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேமா, சுவாதி நட்சத்திரத்தனைக்கு விடாமல் நரசிம்மரை தொடர்ந்து வழிபடுங்க. ஏதாவது ஒரு வேலை இப்போதைக்கு தற்காலிகமாக ஓடுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. ரத்தினங்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா. பவழம் வந்து 2.5 கேரட் 3 கேரட் சைஸில் பவழம் ஒன்றும், மரகத பச்சை ஒன்றும் போட்டுக்கோங்க. தொடர்ந்து வேலை வருமானம் தொடர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவருடைய ஜீவனஸ்தானம் ரொம்ப வீக்காக இருக்குமா. எப்பயுமே வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், திருப்பி கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்காது, அந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த பரிகாரம் மட்டும் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஒரு நல்லா இருக்கும், நல்ல மாற்றங்கள் உருவாகுமா. சுவாதி நட்சத்திரத்தையும் நரசிம்மரை வழிபடுங்க. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க இப்போ வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அதற்குரிய பரிகாரங்கள் பண்ணலாம். பரிகாரங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா யாகங்கள், ஹோமங்கள், ராசிக்கல், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரியான பரிகாரங்கள் யாகம் ஹோமம் பண்ணறதன் மூலமாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய திருமணத்தை நடத்திவிட முடியுமா? அதாவது வந்து இப்போ ஒரு 10 திருமணம் தடைப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம். இந்த 10 திருமணத்தை யாகம் பண்ணால் நடந்துரும்னு சொன்னால் அது ஒரு வியாபாரமாக தான் இருக்கும். அவர் யாகம் பண்ணுறவராக இருக்கிறாரு. ஸோ யாகம் பண்ணால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும், யாகம் பண்ணால் கல்யாணம் ஆகும், இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், அது கேட்கும்போது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. அதே மாதிரி இப்போ ரத்தினங்கள் போடுறவர், ரத்தினங்கள் கொடுக்குறவர் வந்து ரத்தினங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து இந்த ரத்தினங்களை போட்டால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அது மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு 10 திருமணம் தடைப்படுது அப்படின்னா 2-3 திருமணங்கள் யாகத்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹோமத்தால் நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சம் எல்லாத்துக்கும் வேறு வேறு மாதிரி பரிகாரங்கள் தான் பார்க்கணும். மாதிரி எல்லா திருமண தடைக்கும் ஒரே மாதிரி பரிகாரங்கள் கிடையாது. பொதுவாகவே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக ஒரே மாதிரி பரிகாரங்கள் கிடையாது. அதில் கொஞ்சம் விதவிதமாக கொஞ்சம் மாற்றங்கள், மூலிகை மாற்றங்கள் இருக்கும், இல்லைனா மந்திர மாற்றங்கள் இருக்கும். இப்போ எந்திர பிரயோக முறையே செய்கிறோன்னா ஒருத்தருக்கு மந்திரங்கள் மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் இப்போ கோவில் பிரதிஷ்டையே வந்து விநாயகருக்கு ஒரே மாதிரி எந்திரத்தை வச்சு எல்லாம் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கோவிலில் அந்தந்த விநாயகருக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த விநாயகரோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி, அந்த கோயில் இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கோயிலை சுற்றி மலை இருக்கா, பள்ளங்கள் இருக்கா, எந்த சைடு என்ன மரங்கள் இருக்குது, என்ன தாவரங்கள் இருக்குது, இந்த தாவரங்கள் அழியக்கூடியதா அழியக்கூடாதா, இவ்வளவும் பார்த்துட்டு அந்த எந்திரங்களை ரெடி பண்ணணுமே தவிர பொதுவாக விநாயகருக்கா இந்த எந்திரம் தான், சிவனுக்கா இந்த எந்திரம் தான் வைக்கும்போது அது வந்து ஒரு 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 நியூட்ரலாக போயிட்டு இருக்குமே தவிர ஒரு மாற்றங்களையோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியோ அந்த இடத்துல உருவாக்காது. சக்திகள் உருவாக்கணும் அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றி அமைக்க வேணும். அந்த அறிவாற்றல் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பா எந்த ஒரு செயலையுமே முழுமையாக தெரிந்து கொண்டு செய்வதுதான் சாலை சிறந்தது இல்லையா? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். குமார் சார் சொல்லுங்க. சொல்லுங்க குமார் சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 26/12/73. பிறந்த நேரம்?
1:30. மதியமா இரவா சார்? இரவு 1:30. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி, பூர நட்சத்திரம், துலா லக்னம். குமார் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? தொழில ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லையே மேடம். 20 வருஷமா எலக்ட்ரானிக் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வச்சிருக்கோம். இல்லை, நீங்கள் வந்து இப்போ எல்லாரும் உங்களை 7.5 சனியெல்லாம் பயமுறுத்துவாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே உங்களுக்கு தொழில் வந்து வீக்காக தாங்க இருக்கும். இப்போன்னு கிடையாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7, 8 வருஷமாகவே ரொம்ப தொழில் வந்து ரொம்ப நிதானமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ராகுதசை உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ராகுதசையில் சுக்கிர புக்தி முடிஞ்சு இப்போ சூரிய புக்தி நடக்குது. மார்ச்சில் சூரிய புக்தி முடிய போகுது. ராகுதசை 2019 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரையிலும் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அந்த ராகுதசை முடிகிறவர்களுமே தொழில் வந்து ரொம்ப மந்தமாக உங்களுக்கு வரவுக்கு செலவுக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோ தான் இருக்கும். ஜானியன்னா போனஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ராகுதசைக்கு சரியான பரிகாரங்கள் இருக்குது. அதுக்கு வந்து நல்ல பரிகாரம்னா துர்கா வழிபாடு. உடனே துர்கா வழிபாடு அப்படின்னா ராகு காலத்தில் போய் துர்கா வழிபாடணும் கணக்கு போட்டுறாதீங்க. வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில், செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் துர்காவை தொடர்ந்து வழிபடுங்க. யார்ட்டாவது துர்காவோட மூல மந்திரம், காயத்ரி மந்திரம் எடுத்து ஜெபம் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து மெயினாக வந்து சொல்லப்போனால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான். துலா லக்னத்துக்கு யோகக்காரகனும் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் கேது சம்பந்தப்பட்டு இருக்கிற இடம் சரியில்லாமல் இருக்குது. வக்ரமா வேற இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுங்கள், நீளம் வந்து ஒரு 3 கேரட் சைஸில் வலது கையிலோ இடது கையிலோ இல்லை டாலராவோ மோதிரமாவோ இல்லைன்னா டாலராவோ போடுங்க. நீளம் போட்டுக்குங்க. கூட லாப்பிஸ் லசூலி அகேட்டுன்னு 2 ஸ்டோன் இருக்குது. அது 2 போட்டு பாருங்கள். இப்போ இருக்கிற விட தொழில் ஒரு 35% 40% இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். நல்ல வழிமுறைகளும் உருவாகும். வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் ராஜகுடி செஞ்சு பேசுறேன் மேம். என்னோட பேர் பிரபு. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேம் கேட்குறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? 24/2/1930. பிறந்த நேரம்? மாலை 6:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி. தனுசு ராசி. உங்களுடைய பிறந்த வருடம் இன்னொருக்கா சொல்லுங்க. தேதியா சார்? பிறந்த வருடம் 95. 1995. ஆமாங்க. ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? சார் நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார். இப்போ ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எதில் ட்ரை பண்ணுறீங்க ஜாபுக்காக? நாங்க நம்ம நாட்டுக்கும் ட்ரை பண்றேன், ஃபாரினுக்கும் ட்ரை பண்ணிருக்கேன் சார். நீங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சுக்கிர தசை கம்ப்ளீட்டாக முடியணுங்க. சுக்கிர தசை வந்து டிசம்பர் 12ஆம் தேதி தான் முடியுது. வர டிசம்பர் 12ஆம் தேதி முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் வெளிநாடு போகிற முயற்சிகள் கூட உங்களுக்கு முழுமையான பலனை தரும். இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இப்போதைக்கு என்ன செய்யலாம்னா, கிடைக்கிற எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு பேசாமல் அந்த வேலையை அமைதியாக அந்த 11 மாதங்கள் பார்க்குறது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு, ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டியது ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானம் உங்களுக்கு பலம் இல்லை. ரெண்டாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் இல்லை. இது ரெண்டுமே பலம் இல்லாமல் இருக்குது. இது ரெண்டையும் பலப்படுத்துறதுக்கு நீங்கள் வைரம் வந்து ஒரு 12லேருந்து ஒரு 15 சென்ட்டுக்குள்ளே வைரம் ஒன்று போட்டுக்கலாங்க. அது இல்லாமல் ஒரு மரகத பச்சை வந்து ஒரு 3 கேரட் சைஸில் போடலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6லேருந்து 7 மணிக்குள்ளே முருகப்பெருமானையும், சனிக்கிழமை இரவு 7லேருந்து 8 மணிக்குள்ளே ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டிசம்பருக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல அருமையான டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்லாப் இம்ப்ரூவ் ஆகிறது 6 வருஷம் கழிச்சு தாங்க. அதுக்கடுத்து 6 வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லைஃபு. ஸோ வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், மனிதர்கள் அப்படின்னாக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் சரி, மன ரீதியாக பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம மருந்து மாத்திரைகள் மருத்துவத்தை நாடி போகாம, எந்த விதமான செலவும் இல்லாம, முக்கியமாக எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம நம்ம கைகளாலேயே சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரம் தான் யோக முத்திரை இல்லைங்களா? இன்னைக்கு எங்களுக்காக என்ன முத்திரை செஞ்சு காமிக்க போறீங்க? பாத்தீங்கன்னா இன்னைக்கு நோய்களுக்கான அடிப்படை காரணமே கழிவுகள் தான். உடம்புல எல்லா கழிவுகளும் வெளியில் போயிடுறதில்ல. வேர்வை வழியாகவும் காலை கடன்கள் வழியாகவும் போகக்கூடிய கழிவுகள் இல்லாமல் இன்னும் ரத்தத்துலையும் காற்றுலையும் நிறைய கழிவுகள் உடம்புல தங்கிடுது.
இது அதிகமாக சிலருக்கு தங்கும்பொழுது சில ஏரியாவை பொறுத்து சில இடத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை பொறுத்து நோய்கள் அதிகமாக உருவாகுது. இந்த கழிவுகளை சுத்தமாக உடம்புல நீக்கக்கூடிய சுத்தகிரியா முத்ரன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து சுத்தி முத்ரான்னு சொல்லுவாங்க. அது முத்ரா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோதிர விரலுக்கு அடிபாகத்தில் இந்த கட்டை விரலோட நுனியை கொண்டு இப்படி சைடில் வைக்கணும். இந்த மாதிரி இது ஒரு முத்ரா. இந்த முத்ராவில் வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம், காலையில் ஒரு 10 நிமிஷம், இரவு ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா சம்டைம்ஸில் வாய்க்குள்ளே உலோகம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கூட வரும் அதை வைக்கும்போது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த கழிவுகள் வெளியில் போகுது, இந்த உலோக கழிவுகள் எல்லா கழிவுகளும் வெளியில் போகிறதா அது ஒரு இது. இந்த முத்ரா, இந்த கட்டை விரல் வந்து இந்த மோதிர விரல் அடிபாகத்துக்கு கீழே வந்து இப்படி வச்சு இப்படி அமைதியாக அப்படி உட்காரதுனால, நல்ல கையை வந்து தொட மேலே வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காரதுனால ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா அந்த உடம்புல உள்ள எல்லா கழிவுகளும் போதும். இது எப்படி செய்யணும்னா, ஒரு பௌர்ணமி தொடங்கி அடுத்த பௌர்ணமி முடித்து அதுக்கு அடுத்த அமாவாசை, ஸோ மொத்தம் 45 நாள் கணக்கு கிட்டக்கிட்ட வந்துடும். அந்த 45 நாள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உடம்புல இருக்க அத்தனை கழிவுகளும் போய் முகம் பார்த்தீங்கன்னா பளபளப்பு கூடும், முகத்தில் ஒரு தேஜஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கேட்கும்போதே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளவு அற்புதமான ஒரு முத்திரை சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், திருச்சி மாவட்டம் முத்திரையிலிருந்து ஜெயவேல் பேசுறேங்க. ஜெயவேல் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மனைவிங்க. அவங்க பெயர்? மனைவி பேர் ஜெயினிங்க. டேட் ஆஃப் பர்த்? 7/2/1975ங்க. பிறந்த நேரம்? விடியற்காலை 4:10 ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மூல நட்சத்திரம், தனுசு ராசி, தனுசு லக்னம் மேடம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க மனைவிக்காக? மேடம், எங்க வந்து ஒரு 15 வருஷமா தனியார்ல ஆசிரியர் வேலையா இருக்கிறாப்பிங்க. சரிங்க. ஒவ்வொரு டைம் ஆசிரியர் வச்சு எக்ஸாம் எழுதுறாப்பிங்க, 1-2 மார்க்ல அவங்க கிடைக்காம போயிருங்க. கிடைக்குங்களா கிடைக்காதுன்னு கண்டிப்பா சார் இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி வந்து நம்ம நிகழ்ச்சியில் பிரசன்ன ஆரோடம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது 5வது மூல நட்சத்திரம் தனுசு ராசி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தோட வைப்ரேஷன் தான் ஜாஸ்தி போயிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி கவனிச்சிங்கன்னா இவங்களுடைய ஜாதகப்படி வந்துங்க, உங்கள் ஜாதகப்படி அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆதித்ய கிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணிக்கம் ஒரு 3 கேரட் சைஸ்லேயே அகேட் ஓப்பல், இது 3 ரத்தினங்களையும் சேர்த்து டாலராக செஞ்சு கழுத்தில் போடுறதுனால அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு 15% தான் இருக்குது. ஸோ அதை நம்ம டெவலப் பண்ணி முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வேறு மாதிரி முயற்சிகள் ரிஸ்க், இந்த முயற்சிக்கு வந்து ரிஸ்க் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை அந்த அகேட் ஓப்பல் ப்ளஸ் வந்துட்டு ஒரு மாணிக்கம், இது 3ஐயும் போடுறதுனாலையும் ஆதித்ய கிருதயம் டெய்லி தொடர்ந்து பாராயணம் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு அந்த அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 2017 நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 1 வருஷம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பயன்படுத்துறதுக்கு இப்போ இதுக்கான முயற்சிகளை எடுங்க. வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கோவை மாவட்டம் சோமனூர் பக்கத்துல கரவலி மாதப்பூர்ல இருந்து முத்துக்குமார் பேசுறேங்க மேடம். முத்துக்குமார் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 10/12/1979ங்க. பிறந்த நேரம்? திங்கட்கிழமை காலை 7:45 மணிங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசிங்க, மகம் நட்சத்திரங்க, தனுசு லக்னம்ங்க. ஓகே முத்துக்குமார் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம், திருமணம் தடையாயிட்டே இருக்குதுங்க மேடம். சரி, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நாளைக்கு உங்களுக்கு நாளையிலேருந்து திருமணத்துக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஜாதகப்படி. ஏன்னா இவ்வளோ நாள் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இல்லை, அந்த டைம் வரல. முதல்ல ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஆனால் அது மிஸ் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு திருமண தடை இருக்குது ஜாதகத்தில். நீங்கள் என்ன பரிகாரங்கள் பண்ணீங்கன்னு தெரியலைங்க. ஏன்னா யாரை கேட்டாலும் வந்து திருமண தடைக்குன்னா உடனே நான் திருநாகேஸ்வரம் போனேன், காளகஸ்தி போனேன், திருமணஞ்சேரி போனேன், திருவிடந்தை பெருமாள் கோயில் போனேன், எப்படி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்களே தவிர சாரும் முறையான பரிகாரம் பண்ணுறதாவே தெரியல. யாரை கேட்டாலும் திருமண தடைனா இங்கே தான் போனேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அஸ்த நட்சத்திரம் வந்து மாதத்தில் ஒரு நாள் வருங்க. இந்த அஸ்த நட்சத்திரத்தனைக்கு என்ன பண்ணுங்கள், விநாயகர், முருகன், துர்கை, இந்த 3 சுவாமிக்கு ஒரே நேரத்தில் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. ஒரு மரகத பச்சை வலதுகை மோதிர விரலையும் ஒரு நீலம் வந்து இடதுகை மோதிர விரலையும் போட்டு பாருங்கள். டக்குன்னு ஒரு நல்ல இடத்துலேருந்து ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கிலேருந்து உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நல்லா கூட வருதுங்க. அதனால் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வர வருஷம் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுக்கு வந்துருங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், நான் யூசுப் பாஷா பேசுறேன் மேடம். யூசுப் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மேலாத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 29/2/1984 மேடம். பிறந்த நேரம்? 6:30 மணி மேடம். மாலையா காலையா சார்? காலையில இருக்கு மேடம், புதன்கிழமை. ஓகே சார். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன?
அதான் மேடம் கேட்கணும் என்னன்றது. ஓ, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்களா உங்களுக்கு? ஆமாங்க மேடம். சரி, நீங்க சரி, இப்ப திருவோண எடுத்து நட்சத்திரம், மகர ராசி, கும்ப லக்னம் இங்க பிறந்திருக்கீங்க. தேய்பிறை திரையோதசி திதி என்னைக்கு பிறந்திருக்கிறீங்க? உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. தொழிலை பத்தி எதுவும் கேள்வியா? சார் என் பேர் வந்து முதல்ல பிறக்கும்போது வச்சது நூர் முகமது. இப்ப இருக்கிறது கூப்பிடுறது யூசுப்னு. சரி, பிறக்கும்போது என்ன பேர் இருந்தது? நூர் முகமது சார். என்ன இருந்தது? மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க சார். நூர் முகமது. பீர் முகமது. சரி சொல்லுங்க. நூர் முகமது சார். சரி பரவாயில்ல, பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப என்ன கேள்வி சொல்லுங்க. முகமது. சரி சொல்லுங்க, இப்ப என்ன கேள்வி என்ன உங்களுக்கு? இப்ப யூசுப்னு இருக்கு, என்ன யூசுப்ன்ற பேருக்கு ராசி பலன் பார்க்கணுமா இல்ல நூர் முகமதுன்னு பார்க்கணுமா? இல்ல, நீங்க பேருக்கு ராசி பலன் ஒண்ணும் கிடையாதுங்க. உங்க நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டைம் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்குங்க. எடுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கும், ஜானியனா மோனஸா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு அணியக்கூடிய ரத்தினம் வந்து கனக புஷ்பராகம் 2.5 கேரட் சைஸ்லையும் ஒரு மாணிக்கம் ஒரு 3 கேரட் சைஸ்லையும் போட்டு பாருங்க, நல்ல மாற்றங்கள் உருவாகுங்க. பொதுவாக வந்து பேர் ராசி பேருக்குன்னு பலன்கள் கிடையாதுங்க. பேருக்கு இந்த பேருக்கு வந்து இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த பேருக்கு இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு கிடையாது. ஆனால் பேரை தனிப்பட்ட முறையில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த பேர்காரங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிறத சொல்லலாம். பட் எங்களுடைய கால்குலேஷன் படி நாங்கள் நேமை வந்து பிரமீன் நம்பர், சூட்சமேன், பூர்வேன் அப்படின்னு சொல்லி 4 கால்குலேஷன் நாங்கள் பண்ணுறதுனால டக்குன்னு உங்களுக்கு உடனடியாக ஆன்சர் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இந்த 2 ரத்னங்களை பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆட்டிசம் இந்த பிரச்சனைகள் வந்து நிச்சயமா வந்து நிறைய அளவில் ஆகியிருக்கு, அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? இதற்குரிய காரணங்கள் என்ன? இதனை ரத்தினங்களால் சரி பண்ண முடியுமா? இது வந்து நல்ல ஒரு கேள்விமா. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரியவங்களுடைய ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருந்தது சொன்னால் 5, அதாவது குரு செவ்வாய் சேர்ந்து, குரு சனி சேர்க்கை, குரு வக்ரமாக இருக்குது, கடகத்தில் குரு, மகரத்தில் குரு, குரு சந்திரன் சேர்க்கை, 5ல் குரு இருக்குது, சந்திரன் செவ்வாய் சேர்றது, 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுலாம் புத்திர தோஷங்கள். இந்த மாதிரி இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஆட்டிசம், மஸ்குலர் டிசார்டர், ஸ்பாஸ்டிக் சைல்டு, இது மாதிரி ஏதாவது குறைகளோடு பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை முன்கூட்டி கண்டுபிடிக்க முடியுமா? முன்கூட்டி முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தை நீங்கள் நம்ப தொடங்கிட்டீங்கன்னா, நம்பலைன்னா பிரச்சனையே இல்லை. ஜாதகத்தை நம்ப தொடங்கிட்டீங்கன்னா ஜாதகத்தை பார்க்கும்போதே முன்கூட்டியே எனக்கு என்ன இருக்குது, 3 கேள்வி, நல்ல கேள்வி. திருமணம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் எப்படி நல்லா இருக்குமா, இல்லை அதில் ஏதாவது குறைகள் இருக்கா? அந்த குறைகள் இருந்தால் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் புலம்பி அதை சரியாக சொல்கிற வரையிலும் திருப்பி நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் விடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் போல்டாக என்ன ப்ராப்ளம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, அப்போ என்ன மாதிரி குழந்தைகள் பிறக்கலாம், இது மாதிரி குறைகளாக இருக்கலாம், அதுக்கு என்ன பரிகாரங்கள் முன்கூட்டியே என்ன ரத்தினங்கள் அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு முன்னாடியே பார்த்து அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாட்டு முறையில் செஞ்சுட்டு அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறதே அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா கண் கூட தெரியும். இப்போ வந்து நீங்கள் 6 மாதத்தில் 7 மாதத்தில் குழந்தை இறந்து போகிறது, வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு அதை அபார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது, அபார்ட் ஆகிறது, பிறந்து இறக்குறது, இறந்து பிறக்கிறது எல்லாமே புத்திர தோஷத்தோட தான் சேரும். இது ஆணி வேறே புத்திர தோஷம் தான். அதுக்கப்புறம் தான் பாலாரிஷ்டம். இந்த பிறக்கிற குழந்தைங்க பாலாரிஷ்டத்தில் பிறக்கும். புத்திரதோஷம் இருக்கிற பெற்றோர்களுக்கு பாலாரிஷ்டத்தில் குழந்தைகள் பிறக்கும். ஸோ இந்த பாலாரிஷ்டத்தில் பிறக்கிற குழந்தைகள் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஆட்டிசம், மஸ்குலர் டிசார்டர், ஸ்பாஸ்டிக் சைல்டு இந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு. பிறந்த குழந்தைகளை சரி பண்ண முடியுமா சார்? அதாவது வந்து ஆட்டிசம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான். ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பரிகாரங்கள் ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணும். நீங்க ரொம்ப கம்மியா இருந்தா கண்டிப்பா நாங்களே நிறைய சரி பண்ணியிருக்கோம். ஹைப்பர் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கு, ஒரு 30% ஹைப்பர் இருக்குன்னா கண்டிப்பா சரி பண்ண முடியும். 90% ஹைப்பர் இருக்குன்னா நம்ம முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வரலாம். அதுக்கு நாள் எடுக்கும், பொறுமை வேணும். கண்டிப்பா முயற்சி திருவினையாக்கும். ஏன்னா அதுக்கு வந்து மருந்தும் கிடையாது, மெடிசின்ஸ் எதுவும் கிடையாது. மெடிசின்ஸை கொடுத்தீங்கன்னா நீங்க ட்ராங்குலைசிஸ் டேப்லெட்ஸ் கொடுப்பீங்க, அது வந்து மந்தமாக்குமே தவிர வந்து உங்களுக்கு வந்து கியூர் பண்ணாது. அதுக்கு வந்து பை ப்ராக்டிஸும் வேணும், எல்லாமே வேணும். நீங்க ப்ராக்டிஸ் வேணும், அந்த குழந்தைங்களை பயிற்சி, நல்ல பயிற்சி கொடுத்துக்கிட்டே வரணும். அது இல்லாம பரிகாரங்கள் இருக்கு, வழிபாட்டு முறைகளுக்கு ரத்தினங்கள் இருக்கு, சப்போர்ட் பண்ணும். என்ன ஒரு விஷயத்தையுமே வந்து முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும்னு சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, என் பேர் தினகரன். தினகரன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேள்வி மேடம். சொல்லுங்க சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 1984. தேதி மற்றும் மாதம்? மாதம் வந்து 11ஆம் மாதம், தேதி வந்து 24. ஓகே சார். பிறந்த நேரம்? நேரம் வந்து காலையில மணி 11 மணி மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? அதுதான் மேடம் தெரியல. ஓகே, 2 கேள்விகள் சொன்னீங்க இல்லையா, என்னது சார்? அதாவது ஒண்ணு ராசி பத்தி, எனக்கு என்னோட பேருக்கு என்ன ராசி வருதுன்னு தெரியணும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் என்னன்றாங்கன்னா, எனக்கு வந்து கும்ப ராசி வருது அப்படின்றாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் இல்ல இல்ல சார், உங்களுடைய பேர் என்ன சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் வந்து தினகரன் சார். தினகரன் சார், அதாவது இந்த பஞ்சாங்கத்துக்கு பின்னாடி தீ, தா, தூ, தேன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ராசியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு ஆக்சுவலா.
அது வந்து பூஜைக்காக போட்டிருப்பாங்க. அது பக்கத்திலே விருஷம் போட்டிருப்பாங்க, அது பக்கத்திலே வந்து பக்ஷி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்செல்லாம் அந்த ராசி நட்சத்திரம்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. பிறந்த நேரம் தெரிஞ்சால் கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன பிறந்த நேரம் தேதிக்கு வந்து நீங்கள் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்க, மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. சரி, 2வது கேள்வி என்ன சொல்லுங்கள். அதாவது எனக்கு எந்த தொழில் பண்ணாலும் கொஞ்சம் ரொம்ப சரி வரும் சார். என்ன தொழில் கடைசியாக பண்ணீங்க நீங்கள்? இப்போ தொழில் வந்து சரி, நீங்கள் தினகரன் சார், நீங்கள் வந்து 2017 ஜூலை வரையிலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த 2017 ஜூலையோட உங்களுக்கு சுக்கிரதசை முடிஞ்சதுங்க. லாஸ்ட்டாக 20 வருஷம் சுக்கிரதசை. இந்த 20 வருஷம் சுக்கிரதசை ஒன்றுமே நன்மையை செஞ்சுருக்காது உங்களுக்கு, முடிஞ்சிருச்சு. இனிமேல் அதுக்காக பெரிய பரிகாரங்களை தேட வேணாம். ஜூலைக்கு அப்புறம் சூரிய தசை ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச தொழில் எது வேணாலும் செய்ய. கண்டிப்பாக சூரிய தசையில் உங்களுக்கு தொழில் 11ல் சூரியன் இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்குங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அணியக்கூடிய ரத்னம் நீலம், அடுத்தது வந்து முத்து. இந்த 2 ஸ்டோன் அணிகிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு அடையுங்க. வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி சார். ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. குறிப்பாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்வாங்க. அகமும் அழகாகி முகமும் தேஜஸ் பெற்று ஜொலிப்பதற்கான அற்புதமான யோக முத்திரை சொல்லி கொடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நாம ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக எண்கணிதம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண்கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு எண்கணித நிபுணர் திரு மகாதன் சேகர் ராஜா அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலையும் அதி அற்புதமான ஆன்மீக தகவல் எங்களுக்காகவே சொல்வீங்க சார். இன்றைய ஆன்மீக தகவல் கேட்க நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாம்மா. பொதுவாக நாம் வந்துட்டு பிரம்மோற்சவ டயத்தில் சில காரியங்கள்லாம் நாம் செய்யும் பொழுது அது முழு வெற்றி பெறுகிறது. அப்படி செய்வது சரியா என்றால் சரிதான். ஏனென்றால் பிரம்மன் சிவனுக்கும் திருமாலுக்கும் உற்சவம் செய்த முதலில் செய்தவர் அவர்தான். முதலில் செய்ததால் அவருக்கு பிரம்மன் செய்ததால் பிரம்மோற்சவம் அப்படிங்கிற பெயர் வந்தது. அந்த செய்த காலமும் வந்து விடியற்காலை 4லேருந்து 5:30 மணிக்குள். விடியற்காலை 4லேருந்து 5:30 மணிக்குள் நாம் எந்த காரியம் செய்தால் வெற்றி பெறுவதற்கு இன்னொரு காரணம் பிரம்மன் சிவனுக்கும் பெருமாளுக்கும் உற்சவம் செஞ்சது. அந்த செய்கிற காலகட்டத்தில் தேவர்கள் சுற்றி வலம் வருவார்கள். அதனால தான் பிரம்மோற்சவ டயத்தில் நாம் எந்த காரியம் எடுத்து செய்தாலும் அதை நமக்கு வெற்றி பெறுவதற்கு காரணம் தேவர்களும் அந்த நேரத்தில் நமக்கு வலம் வருவார்கள், ஆசீர்வதிப்பார்கள். அதனால் முக்கியமான ஒரு விஷயங்களுக்கு பிரம்மோற்சவ டயத்தில் செய்யும்போது முழு வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணம் இதுதான். கண்டிப்பாக அதை தொடருங்கள், வெற்றியை பெறுங்கள். கண்டிப்பா சார். முக்கியமா வந்து ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நம்முடைய உடலும் மனமும் அமைதி பெறும் அப்படிங்கறதும் ஒரு கூடுதல் உண்மை இல்லைங்களா? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ஈரோடுல இருந்து ராமலட்சுமி பேசுறேன். ராமலட்சுமி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? பையனுக்காக கேக்குறேங்க. அவருடைய பெயர் வித் இனிஷியல்? அவர் வந்து கேஆர் கிரண். டேட் ஆஃப் பர்த்? 8/10/2000. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 10:20. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு கிரண்காக? கிரண் வந்து 11வது படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ்க்கு படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறான். அவனோட இது எப்படி இருக்கு? எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கடித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அதான் சொன்னீங்க உங்கள் மகனுக்கு 8/10/2000 கேஆர் கிரண் சொன்னீங்க. அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. அப்படி ஆர்கே ரமேஷ் அவங்க அப்பா பேரு. ஆர்கே ரமேஷ். ஆமாம், கிரணுங்கிறது 11ல் வரும், கேஆர் படம் 15ல் வந்துடும். அப்படியே அவர் பேர் அப்படியே 23ஆல் நம்பர் வரா மாதிரி எடுத்து கொண்டு போய் வச்சிங்கன்னா நிச்சயமாக அவரால் வந்துட்டு அந்த மெடிசனை வந்துட்டு தொட முடியும், தொட்டுட்டு அது வெற்றி பெற முடியும். முடிஞ்ச வரைக்கும் இப்போத்துக்கு 15/6 இருக்குது, அது அப்படியே 23ஆம் எண்ணு வரா மாதிரி கூப்பிட்டுங்க. அடுத்து கிரண் கூப்பிட்ற பேர் அவருக்கு கரெக்டாக இருக்குது, ஒன்றும் தவறு இல்லை. அந்த பேரை மட்டும் கொஞ்சம் மாற்றி விட்டுட்டுன்னா கண்டிப்பாக மெடிசனை அவரால் தொட முடியும், தொட்டு வெற்றி பெற முடியும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க சார்? நாமக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். நாமக்கல்ல இருந்து யார் பேசுறீங்க? சிவகுமார் பேசுறேன் மேடம். சிவகுமார் சார், சொல்லுங்க இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு பேசுறேன் மேடம். ஓகே, உங்க இனிஷியல்? இனிஷியல் வந்து ஜே சிவகுமார் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 1/6/1974. பிறந்த நேரம்? விடியற்காலை 1 மணி மேடம்.
ஓகே சிவகுமார் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? மேடம் இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க மேடம், தொழில் செய்யலாம் இருக்கிறேங்க. சரிங்க, என் டேட்டா பர்த் அந்த தொழில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பார்ப்பேங்க இன்டர்நெட்ல. கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. 1/6/74 சார். சரி, 1/6/74. ஆமாம், உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற தொழில் என்ன அப்படிங்கிறது கேட்குறீங்க. உங்கள் டேட்டுக்கு வந்து தொழில் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னாக்கா, கெமிக்கல்ஸ் வரும், மெட்டல் சம்மந்தப்பட்டது வரும், உணவு சம்மந்தப்பட்டது வரும், ஸ்டேஷ்னரி இது சம்மந்தப்பட்டது வரும். இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் தொழில் செய்யும் பட்சத்தில் அந்த செய்கிற தொழில் நிச்சயமாக வெற்றி பெறும். அது இல்லாமல் ஆஸ் எ டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டியூட்டர் தான், அதாவது வந்துட்டு கெரியர் அப்படின்னா டியூட்டர் தான் செய்கிறது. தொழில்னா முதல்ல நான் சொன்னது இது ரெண்டு, இது எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கெரியர் வெற்றி பெறும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சுசிலா தேவி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான். மீண்டும் ஒரு முறை உங்க பெயர் இனிஷியலோட சொல்லுங்க. எஸ் சுசிலா தேவி. டேட் ஆஃப் பர்த் 27/3/2001. பிறந்த நேரம் 9/2. ஏஎம்மா பிஎம்மா? என்ன? காலையா இரவாமா? காலையில. ஓகே, என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? நான் இப்ப 11வது படிக்கிறேன். சரிங்க, இதுக்கு பின்னாடி என்னோட எப்படி இருக்கும்? எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்ப சொல்லுவாரு, கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஆமாம், வணக்கம். உங்கள் பிறந்த தேதி 27/9ங்களா? 3/2001. ஆமாம், 27/3/2001. ஆமாங்க சார். சரி, பரவாயில்ல. உங்கள் பேர் சுசிலா தேவின்னு சொன்னீங்க. உங்களுடைய இனிஷியல் என்னம்மா சொன்னீங்க? ஜே. அப்பா பேர் என்னம்மா? அப்பா பேர் சொல்லுங்க. செல்வம். அப்போ எஸ் வரும். சரி, பரவாயில்ல. சுசிலா தேவி அப்படிங்கும்போது சுசிலா 17, தேவி 16, 33, 36 இருக்குது. இதில் என்னன்னாக்கா உங்கள் பேரை நீங்கள் கூப்பிடும்போது சுசிலா அப்படிங்கிறது கூப்பிடாம சுசிலா தேவி முழு ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா 36 கரெக்டாகவே வருது, கூப்பிட்றது 33 இருக்குது. வெறும் சுசிலான்னு கூப்பிட்டீங்கன்னா 17 வரும். அந்த இனிஷியலும் இல்லை ஃபுல் ஃபார்ம் போட்டு கூப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அது ஃபுல் பவரை ரிட்டர்ன் பேக் எடுக்கலாம். ஸோ அதனால் சுசிலா தேவின்னு ஃபுல்லாக கூப்பிடுங்க. உங்களுக்கு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் ஓரியன்டாக வரும். அதை நீங்கள் கூப்பிடும்போது வெறும் சுசிலாவோ இல்லை தேவியோ கூப்பிட்டாலும் சரியா அது ஸ்ப்ளிட் ஆகிடும் வைப்ரேஷன். முழு பேரை கூப்பிடுங்க. எஜுகேஷனும் கம்ப்ளீட் பண்ணால் ஃபியூச்சர் லைஃப்பும் சிறப்பாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தொழில் செய்யறாரு, இல்ல ஒரு வேலைக்கு போறாருன்னே வச்சுப்போமே. அதுல வந்து ஏதோ பிரச்சனைகள் இல்ல தொழில நஷ்டம் ஏற்படுது. ஜோதிடரை அணுகும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ஜாதகம் பார்த்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு உங்க நேரம் சரியில்லைப்பா, இப்படிதான் இருக்கும், அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா தேர்வில் தோற்றவனுக்கு தான் 1 வருஷத்துடைய வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். 1 வருடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் இல்லையா? இந்த வருடத்துல அவங்க சாதிக்கிறதுக்காக எண்கணித ரீதியாக அவங்க பேரை மாத்தி வச்சுக்கிட்டா முடியுமா? கண்டிப்பாக முடியுமா? நம்ம அதனால தான் எண்கணிதத்தில் வந்துட்டு பெரிய ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் போது இப்போ நவம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இப்போ வெறும் தேதியை வச்சு கணக்கு போடுறது இல்லை. நவம்பர் மாதம்னாக்கா 16 வயசுலேருந்து 17 வயசுலேருந்துட்டு எஜுகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதே பிப்ரவரினா எஜுகேஷன் 15லேருந்து 17 வயசுக்குள்ளே பிரேக் ஆயிரும். இதை நீங்கள் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சில பேர் நல்லா படிச்சுட்டு வந்து திடீர்னு பிரேக் ஆகிருக்குன்னா அது பிப்ரவரி இருக்கும். இப்படி அதே மாதிரி ஜூனுக்கு ஒரு கணக்கு, ஜூலைக்கு ஒரு, ஆகஸ்ட் 1, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். ஏன்னா நம்மளுடைய ஃபார்மெட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தேதியை மட்டும் பார்த்துட்டு பிளைண்டாக சொல்கிறதில்ல. தேதி, மாதம், வருஷம் இது 3 கூட்டிட்டு விதியன் ஒவ்வொரு போர்ஷனும் 15 வருஷம் வேலை செய்யும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எஜுகேஷனில் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும். அதாவது இந்த நவம்பர் மாதம் இல்லை ஜூலை மாதம் இல்லை ஆகஸ்ட் மாதம் இல்லை பிப்ரவரி இந்த காலகட்டத்தில் இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த எஜுகேஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் இது நமக்கு முன்கூட்டியே தெரியும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கும்போது அதை பைபாஸ் பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலாம். அது நீங்கள் சொன்ன மாதிரி பேரை சரி பண்ணிட்டாக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி பிரேக்கே வராது, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வராது. ஜாதகத்தில் பின்னடைவு இருந்தாலும் கூட அது அஃபெக்ட் பண்ணாது. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஒன்று தெரிஞ்சு ஜாதகம் என்பது என்ன? ஜாதகம், சாதகம், பாதகம். ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்வது தான் ஜாதகம். அதை மாற்றக்கூடிய சக்தி எண்கணிதம், நியூமராலஜிக்கு தான் இருக்குது. அதை ஓவர் கம். ஆனால் அதை மாற்றுறது எல்லா தேதிக்கு முடியுமானா எல்லா தேதிக்கும் முடியாது. சில தேதிக்கு மாற்றக்கூடியது மாற்றலாம் அப்படின்னு என்றது இருந்தால்தான் மாற்ற முடியும். மாற்றவே முடியாது, மாற்றவே கூடாதுன்றது மாற்ற முடியாது. சிறப்பா சொன்னீங்க சார். சுருக்கமா சொல்லணும்னாக்கா விதியை மதியால் வெல்ல முடியும், ஆனால் அந்த மதியும் விதியின் பயனாகவே அமையும் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருச்சியிலிருந்து பேசுறேன் மேடம். திருச்சியிலேருந்து யார் சார் பேசுறீங்க? என்னோட பேர் மணிவேல் மேடம், சி மணிவேல். சொல்லுங்க சார், உங்களுக்காக தான் நீ கேட்க போறீங்களா?
ஆமா எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 6/10/1980 மேடம். பிறந்த நேரம்? விடிய காலம் 12 மணி 8 நிமிஷம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? என்னோட பேருக்கு என்ன நம்பர்ல பேர் வச்சா நல்லா இருக்கும் மேடம், என்ன தொழில் செய்யலாம்னு கேட்கணும் மேடம். கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், என்னோட பேர் சி மணிவேலுங்க. சரி. விடிய காலம் 12 மணி 8 நிமிஷத்துக்கு பிறந்த நானு. சரி. எந்த நம்பர்ல பேர் வச்சா நல்லா இருக்கு சார், என்ன தொழில் செய்யலாம் சார் எனக்கு? ஆமா, விடிய காலம் 12 சொல்லும்போது அப்போ நீங்க 6ஆம் தேதி சொன்னீங்க, அது 5லேருந்து 6 இல்ல 6லேருந்து 7 போகுமா? 5ஆம் தேதி இரவா இல்ல விடிய காலையா இல்ல 6ஆம் தேதியா சார்? இரவுங்க. இல்ல என்னைக்கு இரவு? அதாவது 5ஆம் தேதி இரவு விடிஞ்ச 6ஆம் தேதி. ஓகே, கரெக்டா சொல்றீங்க. அப்ப 6 தான் வரும். அதாவது 6ஆம் தேதி மாதம் அக்டோபர் மாசம் சார். 9ஆவதா சார்? என்ன மாதம்? அக்டோபர் 10வது மாசம். சரி, 6/10/1980 சொன்னீங்க. சரி, பரவாயில்ல. மணிவேல் அப்படிங்கிறது 25ல் வரும், சீன் போடும்போது 28ல் வரும். அதாவது நீங்கள் 6ஆம் தேதி பிறந்து 1ஆம் எண்ணில் பேர் வச்சாக்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் லாஸ்ட்டு மினிட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கை நழுவி போயிடும். ஏன்னா 6ஆம் தேதியில் பிறந்து 1ஆம் எண்ணில் பேர் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும் தருவாயில் அந்த வெற்றி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறது, அந்த ஃப்ரூட்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும், மற்றவங்களுக்கு போயிடும். அதனால் உங்களுடைய இதுக்கு வந்து 32ஆம் எண் வரட்டும். ஆனால் மணிவேலுங்கிறது 25ல் இருக்குது, அதுவும் சரியில்லை. அதை கொஞ்சம் நல்ல பேர் நல்லா இருந்தாலும் ஒளி இருந்தாலும் நீங்கள் 6க்கு பதில் 7ஆம் எண் இருந்தால் அதே மணிவேல் வெற்றியை கொடுத்துருக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கூட உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 32ஆம் எண்ணில் வருவது போன்று வைத்துக்கொண்டு அந்த பேரை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய தேதிக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளன. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சதீஷ்குமார். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டி தான் கேட்கிறோம் மேடம். உங்க இனிஷியல்? எஸ் சதீஷ்குமார். டேட் ஆஃப் பர்த்? 84 2வது மாசம் 1984. தேதி சார்? 5வது மாசம் 2ஆம் தேதி 5வது மாசம் 84. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம், 6 மணி. சரி, பரவாயில்ல சார். என்ன கேட்கணும் உங்களுக்காக? ஓகே, நேர இணைப்புல இல்ல. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார் நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். தூத்துக்குடியில இருந்து யார் பேசுறீங்க? முருகன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன் மேடம். உங்க இனிஷியல்? மேடம் இனிஷியல் வந்து எஸ் முருகன். எஸ். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? டீடைல்ஸ் மிதுன ராசி. உங்க டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி சொல்லுங்க சார். பிறந்த தேதி வந்து மேடம் தமிழுக்கு வந்து தை மாதம் 10ஆம் தேதி மேடம். வருடம்? வருடம் வந்து 1978 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து சரியா எனக்கு ஞாபகம் இல்லை மேடம். சரி, பரவாயில்ல. என்ன கேட்கணும் சார் உங்களுக்காக? ஒரே நோய் நொடியுமா தான் இருக்கு. ஒரு இந்த கைகால திறன் இல்லாம ஒரு தொழில் பார்க்க முடியல, ரொம்ப வந்து நேரமே சரியில்லாம இருக்கு அப்படின்னு கேட்கிற இடத்துல பூரா சொல்றாங்க. சார், கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். இவங்களுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்க? ஆமா, அதாவது நம்ம பொதுவாக சொல்வது வந்து இறைவன் கடவுளுடைய பெயரை நேரடியாக யாரும் வைக்கக்கூடாது. முருகன் அப்படின்னும் போது முருகன்றது கடவுள். அந்த பேரை நேரடியாக வைக்கும்போது அந்த பேரில் வந்து நான் முதலில் முன்ன ஒரு முறை சொல்லியிருக்கும் போகும்போது அந்த பேரை தாங்கி இருக்கும்போது மற்றவர்கள் பிரச்சனை அவர்களுக்கு வரும். அதாவது முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகா என் பிரச்சனை தீருன்னா பிரச்சனை தீர்த்துருவார், வந்தவங்க பிரச்சனை. அதே பேர் மற்றவங்க அந்த கோயிலில் இருக்கும்போது அந்த பிரச்சனை அவங்களுக்கு டைவெர்ட் ஆயிரும். அதனால் முருகர் அப்படிங்கிறது கடவுள் பேரை நேரடியாக இல்லாமல் அந்த பேரை தாங்கி இருக்கும் பட்சத்தில் தான் அவருக்கு சரியாக வரும். இப்போ முருகன் அப்படிங்கிற பேர் முருகவாசன் அப்படின்னு பேர் வச்சுட்டு கூப்பிடும்போதே முருகவாசன் சொல்லி கூப்பிட்டால் அவருக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எல்லா வகையிலும் அவருக்கு வந்துட்டு சிறப்பான வாழ்க்கையை அதை எதிர்பார்க்கலாம். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி எண் கணிதம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண் கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு எண் கணித நிபுணர் திரு மகாதன் சேகர் ராஜா அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044455969595.
சரி, இன்றைய பயனுள்ள தகவல் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பாகம்மா. சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தீராத தலைவலி இருக்கும், சில பேருக்கு அடிக்கடிக்கு தலைவலி வரும். இதுக்கு பல முயற்சிகள் செய்திருப்பார்கள், இருந்தாலும் தொடர்ந்து இருக்கும். அதுக்கு காரணங்கள் வேறு எண்கள் மூலயமாகன்றது இருக்கட்டும். அதுக்கு ஈஸியாக போக்குறதுக்கு உளுந்தம் பருப்பு இருக்கும். முழு உளுந்தம் பருப்பை நெற்றியில் வைத்து அதனுடன் ஒரு இந்த சல்வார் துணியை வைத்து கட்டிவிட வேண்டும். கட்டிட்டு தண்ணி கிண்ணி படாமல் வெறும் பிளைனாக பச்சை உளுந்தம் பருப்பு, முழு உளுந்தம் பருப்பு வச்சுட்டு நெத்தியில் கட்டிடணும். காலம்பரை கட்டிட்டு இரவு வரைக்கும், இல்லைன்னா இரவுலேருந்து காலம்பரை எது அவங்களுக்கு வசதிப்படுதோ ஒரு 10 நாள் தொடர்ந்து செய்தால் அந்த தீராத தலைவலி, அடிக்கடிக்கு வர தலைவலி அப் டு லைஃப் வரைக்கும் அந்த தலைவலியே வராது. ஏன் அப்படின்னாக்கா உளுந்தம்பருப்பு காஸ்மெட்டிக் எனர்ஜி இருக்குது. அந்த காஸ்மெட்டிக் எனர்ஜி உடலுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையற்ற உள்ள இது சக்தியெல்லாம் வெளியே எடுக்கக்கூடிய சக்தி அந்த உளுந்தம்பருப்பு இருக்குது. ஸோ சிறு டிப்ஸு தான், சின்ன இது தான். இது அவர்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடியது தான். இதை கரெக்டாக செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தீராத தலைவலி அவர்களை விட்டு விலகிவிடும். கண்டிப்பா சார். பலருக்கும் வரம் போன்ற ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? என் பேர் காளிமுத்து. காளிமுத்து சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? இங்க சென்னை கோடம்பாக்கத்துல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காண்டி மேடம். உங்க இனிஷியல்? வி காளிமுத்து. டேட் ஆஃப் பர்த்? 23/5/1967. பிறந்த நேரம்? மாலை 6:16. ஓகே காளிமுத்து சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு தொழில்துறை சார் இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. பரவாயில்ல. உங்க பேரு? வி காளிமுத்து. ஓகே, பரவாயில்ல. நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய பேர்ல வி காளிமுத்துன்னு இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த பேர்ல வந்துட்டு அப்பா பேரு தாத்தா பேரு மட்டும் சொல்லுங்க. அப்பா பேரு வீரனன். தாத்தா பேரு அடக்கலாம். ஏ வரும். சரி, இந்த இதுக்கு வந்துட்டு ஏ வீன் வரும். ஆனால் இனிஷியல் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போடுங்க. காளிமுத்துங்கிற பேர் கரெக்டாக இருக்குது உச்சரிப்பு. ஆனால் அதுக்கு பேரில் வந்துட்டு பொதுவாக நம்ம சொல்லுவோம், பேரில் முடியும் போது யூ அப்படிங்கிற எழுத்தில் பேரில் ஆரம்பிக்கும் போது சரி, முடிக்கும் போது சரி. யூ அப்படின்னாக்கா செகண்ட் ஆஃப் லைஃப் வேக்கும்னு ஆயிரும். வேக்கும் அப்படின்னா வெற்றுன்னு ஆயிரும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தான் இருந்திருக்கும். செகண்ட் ஆஃப்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் 37 வயது, அதை கடந்தால் செகண்ட் ஆஃப் லைஃப். நீங்கள் அதனால் இனிஷியல் ஏவி அப்படி போட்டு காளிமுத்து ஏவின் பின்னாடி போட்டுருங்க. ஏன்னா யூ வந்து அப்போ நியூட்ரலைஸ் ஆயிரும். அதனால் காளிமுத்து ஏவின் பின்னாடி போட்டுக்கிறீங்க. கூப்பிட்றது காளிமுத்துன்னு கூப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ரீதியாகவும் சரி, பல இழப்புகள் இழக்காமல் அந்த லாபத்தை ரீட்டைன் பண்ணிக்கலாம். இதை இனிமேல் ஃபாலோ பண்ணுங்களும் சரியாக வரும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் சுதாகர் மேடம். சுதாகர் சார் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க இனிஷியல்? டி சுதாகர். டி ஃபார் தமிழ்நாடு. ஓகே சார். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 20/11/1991 மேடம். பிறந்த நேரம்? காலை 8 மணி மேடம். சுதாகர் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம், என்னோட நேமுக்கு என்ன தொழில் செய்யலாம், ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும்? கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். ஆமா சார், என்னோட ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும், என்னோட தொழில், என்னோட நேமுக்கு ஏற்ற மாதிரி என்ன தொழில் செய்யலாம் சார்? ஆமா, உங்க பிறந்த தேதி 20/11/1991 சொன்னீங்க. உங்க பிறந்த தேதிக்கு செய்ய வேண்டியது வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர்லேயே டெக்னாலஜி, அதிலே டெக்னாலஜி அப்படின்னு செய்யலாம். அது இல்லாத பட்சத்துக்கு 2 சக்கர வாகனம், அதே வந்துட்டு செகண்ட் ஹேண்டு பழசு வாங்க வைக்க, அந்த மாதிரி. அதாவது டெக்னிக்கல் சம்மந்தது டெக்னீஷியனாக உள்ள உங்கள் டேட்டுக்கு டெக்னீஷியனாக தாங்க நீங்கள் இருக்க முடியும். டெக்னீஷியன் படிக்கலைனாக்கா டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது, ஆட்டோமொபைல், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் உங்கள் பேர் வந்துட்டு சுதாகர் அப்படிங்கிறது 33 இருக்கும். டீ போடும்போது 37 வந்துடும். ஏன்னா நீங்கள் 2க்கு 6ன்னு போகும்போது தேதி 2 விதி எண் 6 இருக்கும்போது 1ஆம் எண்ணில் பேர் வைப்பது கரெக்டாக இருக்காது. நீங்கள் அப்பா பேரும் தாத்தா பேரும் சொல்லிடுங்க. அப்பா பேர் டீ சொன்னீங்க, தாத்தா பேர் சொல்லிடுங்க. சரி, தாத்தா பேர் என்ன சார்? சீனிவாச ஹவுடர். ஆமாம், ரைட். அப்போ என்ன செய்றீங்க, எஸ்டி சுதாகர் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. சுதாகர் ஃபுல் ஃபார்ம் பண்ணுங்கள், ஒன்றும் தவறு இல்லை. எஸ்டி சுதாகர்னு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தொழில் சொல்லிச்சு, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் தொழில் பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? விழுப்புரத்துலேருந்து பேசுறேங்க. விழுப்புரம்லேருந்து யார் சார் பேசுறீங்க? என் பொண்ணுக்காக கேட்குறேங்க. என் பொண்ணு பேர் சிவமணி. அவங்க இனிஷியல்? ஏ. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் வந்து
24 8 2000ங்க. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 2:45 டைம். காலையா இரவா, மதியமா இரவா சார்? இது விடிய 2:45. விடிய காலை. ஓகே, என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு அவங்களுக்காக? அதாங்க படிக்குது, இப்போ 12வது பரீட்சை எழுதுது. சரிங்க. அது நினைக்கிற மாதிரி டாக்டருக்காக ரொம்ப ஆசையா இருக்கிறோம் எல்லாம். கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம் சொல்லுங்க. ஆமா, உங்க மகளோட பிறந்த தேதி 22/8 தானே சொன்னீங்க? ஆமாங்க, ஆமா, 8ஆவது மாசம் 2000. சரி, ரைட்டு. இப்போ அவங்களுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சந்தோஷம். ஏன்னா அவங்க டேட்டுக்கு சயின்ஸுக்கு ரிலேட்டடாக வரும். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி எம்பிபிஎஸ் முடியாது, பிடிஎஸ் முடியும். அதனால் வந்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை அவங்கள எடுத்தாலும் வெற்றி பெற முடியும். எம்பிபிஎஸ் எடுத்தாலும் முழுசாக அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதோட பிடிஎஸ் எடுக்க சொல்லுங்கள், கம்ப்ளீட்டும் பண்ணலாம். டாக்டர் படித்தக்குண்டான ஒரு வெகுமதியும் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் முடிகிறது எதுவோ அதை எடுத்து செய்தால் முடிக்கலாம். கண்டிப்பாக பிடிஎஸ் படிக்கிறதுக்கு அவங்க தேதியில் இருக்குது, பேரும் சரியாக இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அழைப்பிற்கு நன்றி சார். அவங்க எம்பிபிஎஸ் சொன்னாங்க, நீங்க பிடிஎஸ் தான் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப அவங்க ஆசையை நிறைவேற்றும் வகையாக அவங்களுடைய பெயரை மாற்றி அமைத்துக் கொண்டால் எம்பிபிஎஸ்க்கு சான்ஸ் இருக்கா? அதான் சொல்லணும், இந்த தேதியில் எது இருக்கோ அதிலிருந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரும்போது தான் அதனுடைய இன்ஃபேக்ட் உள்ளேருந்து வெளியே வரும். அது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்ன்றது ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி அவங்க தேதிக்கு பவர் என்ன இருக்கோ அதை செய்யணும். நான் முதல்ல ஏற்கனவே இந்த நம்ம நிகழ்ச்சியில் கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னேன். அதாவது மாதம் வெறும் தேதி மட்டும் கன்சிடர் பண்ணுறதில்ல. மாதம் ஜூலை, ஆகஸ்ட்டு, நவம்பர், பிப்ரவரி இதில் வந்து எஜுகேஷன் எந்த மாதத்தில் யார் பிறந்தாலும் எஜுகேஷன் டிஸ்டர்பன்ஸஸ். இப்போ இந்த குழந்தை வந்துட்டு ஆகஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எஜுகேஷனில் வந்து சயின்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இதுவே சப்போஸ் அவங்க வந்துட்டு ஆகஸ்ட்டுன்னு ஒன்று இல்லாமல் அவங்க ஒருவேளை நவம்பர் அப்படின்னாக்கா அந்த ரெண்டுமே வாய்ப்பு இல்லை. பிடிஎஸும் இல்லை, எம்பிபிஎஸும் இல்லை. நான் இன்ஜினியர் வேறு எதுவும் கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ அதனால் அது இருக்கும் பட்சத்தில் பிடிஎஸ் முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து மெடிசனை எடுத்துகிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலே விட்டுட்டு பிரேக் பண்ணி திருப்பி வேறு ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட வரும்போது எனக்கு தெரியும். அதனால் ஈஸிவே முதல்ல கொடுக்கும்போது அதை கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துடலாம். கண்டிப்பாக சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் கவிதா பேசுறேன், வேப்பம்பட்டு. கவிதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? இரும்பு கடைக்கு 3 வருஷமா பிசினஸ் செய்யல மேடம். ஓகே கவிதாமா, உங்களுக்காகவா? உங்க எனக்கு தான். ஓகே, உங்க இனிஷியல் சொல்லுங்க. எம் கவிதா. டேட் ஆஃப் பர்த்? எனக்காக தான். எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருது. எனக்கு யாவரமா 3 வருஷமா சரியில்லை. ஓகே கவிதாமா, உங்க டேட் ஆஃப் பர்த்? ஓகே கவிதாமா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஆகஸ்ட் 28 மேடம். வருடம்? ஆகஸ்ட் 28 75. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தான் தெரியல மேடம். ஓகே, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாமா? ஆமாம் சொல்லுங்கம்மா. இப்போ உங்களது ஆகஸ்ட் 28 சொன்னீங்களா? 28 சார். ஆமாம், 28 ஆகஸ்ட் 1975ன்னு சொன்னீங்க. ஆமாம். சரி, கவிதான் உங்களுக்கு வச்ச பேர் அதான், கூப்பிட்ற பேர் அதே தான். சரி, பரவாயில்ல. இப்போ வந்து இந்த தேதியில் வந்து அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டேட்டு, மாதம், வருடம் இந்த கேல்குலேஷன் பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்துட்டு கடந்த 3 வருடங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அது 3 வருடமாக சொல்லலை. கரெக்டாக சொல்லணுனாக்கா ஒரு 5லேருந்து 5.5 வருடங்களாகவே உங்களுக்கு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதில் 3 வருடம் தான் உங்களுக்கு தெரிய வருது. காரணம் அதுதான் உங்களுக்கு அதாவது தாங்க முடியாத அன்டாலரபிளான ஒரு ஸ்டேஜை ஃபேஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி பரவாயில்ல. கவிதா பக்கத்தில் ஒரு ஸ்ரீ, கவிதா ஸ்ரீ கூப்பிடும்போதே கவிதா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் உச்சரித்து இன்னிலேருந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது, தொழிலும் நல்லா சிறப்பாக அமையும். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு எண்கணிதம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. அற்புதமான ஆன்மீக தகவல், பயனுள்ள டிப்ஸ், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராசிக்கல் மற்றும் எண்கணிதம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.